மிஸ்டர் ரெடிஸ் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்க்கக்கூடிய ஒரு பதிவு உங்களுக்கு ரொம்ப 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 முக்கியமான ஒரு பதிவுங்க. ஆமா, ஏன்னா இந்த இந்த நோய் இல்லாதவங்களே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு சூழல் இன்னைக்கு உருவாயிருக்கு. அதுவும் இல்லாம இது துணை நோயா உருவாயிருக்கு, துணை மாப்பிள்ளை மாதிரி. சரிங்களா? ஆமா, சுகர் இருக்குதா அப்பனா அவங்களுக்கு துணை மாப்பிள்ளையாக பிபியும் இருக்கு. ஓகேங்களா? ஆமா, லிவர் ப்ராப்ளமா பிபியும் இருக்கு, கிட்னி ப்ராப்ளமா பிபியும் இருக்கு, ஆஸ்துமா இருக்கா பிபியும் இருக்கு. இப்படி பாருங்களேன், இது ஒவ்வொரு நோய்க்கும் துணை நோய்களாக பிபியும் இருக்கு, பிபிக்கு ஒரு மாத்திரை சேர்த்து சாப்பிட்டுக்கங்க அப்படின்ற மாதிரி ஒரு சூழல் இன்னைக்கு உருவாயிருக்குது. இந்த பிபி வருவதற்கான அடிப்படை காரணம் தான் என்ன? இந்த பிபிய நீங்க அடிப்படையிலிருந்தே வெளியே கொண்டு போக முடியுமா? நிச்சயமா முடியும். ஃபர்ஸ்ட் விஷயம், வராமலே தடுத்துடலாங்க. சப்போஸ் வந்துருச்சுன்னா இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே உங்க பிபி அன்னைக்கே ஓடி போயிருங்க. அவ்வளவுதாங்க. கடந்த 14 வருடங்களாக இந்த பிபி ஏன் வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் சில பேஷண்ட்ஸை ரிசர்ச் பண்ணப்படும் பொழுது கிடைச்ச விஷயங்கள் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம், நம்ம உடம்புல 12 ராஜ உறுப்புகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பதிவுகளையும் பார்த்துக்கிறோம் இல்லைங்களா? இந்த ஒவ்வொரு ராஜ உறுப்புகளும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டையும் நமக்கு பாத்தீங்கன்னா ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. சரிங்களா? நீங்க நடக்கிறது, நிக்கிறது, சாப்பிட்றது, ஆமா அப்படி சொல்லலாம் நிறைய. அதாவது ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், டைஜஸ்டிவ் சிஸ்டம், எக்ஸ்கிரியேட்டிவ் சிஸ்டம், எண்டோகிரைன் சிஸ்டம், இப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 11 சிஸ்டம் இருக்குதுங்க. இது எல்லாம் கூட பாத்தீங்கன்னா அந்த ராஜ உறுப்புகளோட சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். ஓகேங்களா? இப்ப நம்ம உடம்புல பாத்தீங்கன்னா இருதயம் அப்படின்ற இருக்கிறார் இல்லையா? அந்த இருதயம் என்ன பண்றாரு? உங்களுக்கு பாத்தீங்கன்னா எல்லா உறுப்புகளுக்கும், உச்சந்தல்ல இருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கிற எல்லா உறுப்புகளுக்கும் ரத்தத்தை பம்ப் பண்றாரு. அவ்வளவுதாங்க. ஆமா, இந்த சர்க்குலேட்டிவ் சிஸ்டத்துல ஓகேங்களா இவர் முக்கியமா ஒரு பங்களிக்கிறாரு. அதுபோல ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்துல மிக முக்கியமாக பங்களிக்கிறாரு. சரிங்களா? ஆமா, அழுக்கு ரத்தத்தை நல்ல ரத்தமா மாத்துறதுக்காக நுரையீரலுக்கு அனுப்பி அதுல ஆக்சிஜனை ஃபில் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த ரத்தத்தை உடம்பு முழுவதும் பம்பிங் பண்ணி அனுப்பக்கூடிய வேலையை பண்றாரு. இந்த பிபி அப்படின்றது, இந்த இருதயம் அதிகமா துடிக்குது, அதை கொஞ்சம் கம்மியா துடிக்க வைக்கணும் அப்படின்றதும், அது போல கம்மியா துடிக்குது கொஞ்சம் வேகமா துடிக்க வைக்கணும் அப்படின்றதும் தான் இந்த பிபியில நம்ம மக்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். கரெக்டுங்களா? ஏன் இருதயம் அதிகமா துடிக்குது அதை முதல்ல அனலைஸ் பண்ணி பாத்தீங்களா? என்ன விஷயம்னா, உடம்பு முழுவதுமே அவர் பாத்தீங்கன்னா சர்க்குலேஷன் பண்றாரா? இதை உங்களுக்கு ஈஸியா ஒரு சின்ன கதையா உங்களுக்கு புரிய வைக்கிறேன். ஈஸியா உங்களால புரிஞ்சுக்க முடியும். அதாவது ஒரு அம்மா இருக்குதுங்க. அந்த அம்மாவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 16 குழந்தைகள் இருக்குது அப்படி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? கற்பனை கதை தான் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக. 16 குழந்தைகள் இருக்குதுங்க. அதுல ஒரு குழந்தை மட்டும் சப்பானி குழந்தையா இருக்குதுங்க. ஓகேங்களா? இந்த அம்மா இந்த 16 குழந்தையில எந்த குழந்தைக்கு அதிகமான அக்கறை கொடுப்பாங்க? அந்த சப்பானி குழந்தைக்கு தான் கொடுப்பாங்க. 15 குழந்தைகளும் தானாவே அது ஸ்கூலுக்கு ரெடியாகி சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துடும், தானாவே வளர்ந்துரும். ஆனா அந்த சப்பானி குழந்தைக்கு அதிகப்படியான அக்கறை எடுக்கும் பாருங்க. ஓகே அம்மா, அதுக்கு உடம்புக்கு பிரச்சனை ஆனா கூட கவனிக்காது, அது சாப்பிடுற விஷயத்த கூட கவனிக்காது. அவங்க அன்றாட வாழ்க்கையில கூட பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பண்ண வேண்டிய விஷயத்த பண்ணாம கூட அந்த குழந்தைக்கு பண்ண வேண்டிய விஷயத்த பண்ணுவாங்க. புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா? இருதயம் 12 ராஜ உறுப்புகளுக்கு மட்டுமல்லாமல் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் பிளட் சர்க்குலேஷனை அனுப்பிக்கிட்டே இருக்கிறாருங்க, பம்பிங் பண்ணிட்டே இருக்கிறாரு. இப்ப இதுல யாரோ ஒருத்தருக்கு ஓகேங்களா எனர்ஜி குறைபாடு ஏற்பட்டிருக்குன்னா, அவருக்கு ப்ராப்ளம் ஏற்பட்டிருக்குன்னா, ஓகேங்களா உதாரணத்துக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிருது, நம்மளுடைய கால் பகுதியில ஆக்சிடென்ட் ஆயிருச்சு, வெட்டிடுச்சு. ஓகேங்களா? இப்போ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா போன் ஃப்ராக்சர் லைட்டா வந்திருக்குது, மசில்ஸ் ஃப்ராக்சர் வந்திருக்குது, வெளியில கிழிஞ்சிருச்சு, ரத்தம் வெளியே வந்துருச்சு. இப்ப பாருங்க, போய் செக் பண்ணி பாருங்க, பிபி அதிகமா இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த இடத்த ஹீல் பண்ணணும். அப்ப எக்ஸஸா பிளட் அனுப்பும். எக்ஸஸா பிளட் அனுப்பப்படும் பொழுது உங்களுக்கு ஹார்ட் வேகமா தாங்க துடிக்கும். அப்ப நீங்க எப்போ உங்களுக்கு பிபின்னு சொல்லி கண்டுபிடிச்சீங்கன்னு நீங்க செக் பண்ணி பாருங்களேன். இது மாதிரி திடீர்னு அதிர்ச்சியில மாட்டும் பொழுது, திடீர்னு உங்களுக்கு ஏதோ ஒரு நோயின்னு கண்டுபிடிக்கப்படும் பொழுது பாத்தீங்கன்னா பிபி ஜல்லுன்னு ஏறி இருக்கும். நார்மலா இருக்கிற பெர்சன் ஒருத்தர் போய் ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு அங்க ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜரே பாத்தீங்கன்னா பிபி செக் பண்ணுங்க அப்படின்னு மாட்டான்னு வச்சுங்க. ஐயோ, பிபி நமக்கு ஒருவேளை இருக்குமோ, இந்த மிஷின் கரெக்டா நம்ம காமிக்குமா, இல்லைன்னா பிபி இருக்குன்னு காமிச்சிருமா, ஒரு பதட்டம் பயம் வரும் பாருங்க. செக் பண்ணணும், பிபி காமிச்சிடும் இருக்கு. இந்த பதட்டம் பயம் உங்களுடைய இருதயம் என்ன பண்ணும், வேகமா துடிக்க ஆரம்பிக்கும். அவ்வளவுதாங்க. அப்ப பிபி அப்படின்ற இந்த விஷயம் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு உறுப்பு
எனர்ஜி குறைபாடு ஏற்பட்டால் அவரை சரி பண்றதுக்காக எக்ஸஸா பம்ப் பண்ணும் பொழுது உங்களுடைய இருதயம் வேகமா துடிக்கிற ரேசியோ தான் பிபி. அவ்வளவுதாங்க. உடல் எப்பவுமே தன்னைத்தானே சரி பண்ற பக்குவத்துல தானங்க இருக்குது. அப்ப அதை சரி பண்றதுக்காக எக்ஸஸா பம்ப் பண்ண தானே செய்யும். சரிங்களா? ஆமா. ஆனா நம்ம ஒரு ரேஷியோ வச்சுட்டோம். ஒரு ஹியூமன் பாடினா இதுல இத்தனை துடிப்புகள் தான் துடிக்கணும். அது ஏன் அதிகமா துடிக்குது, ஏன் அதிகமா துடிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டோம். இப்ப உங்களை ஒரு நீச்சல் குளத்துல நீங்க குளிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு நீச்சல் தெரியாது. சரிங்களா? அப்போ உள்ள அமுக்க வைக்கிறோம். உள்ள முங்கினோடனே என்ன பண்ணுவோம்? நம்ம ஆட்டோமேட்டிக்கா அதுல இருந்து மேல வரணும் அப்படின்றதுக்கு தான் முயற்சி பண்ணுவோம். தலைப்பகுதியை முண்டி மேல வர்றதுக்கு முயற்சி பண்ணுவோம். தலைப்பகுதி அமுக்கப்பட்டிருக்கு. உடனே என்ன பண்ணுவோம்னா கையையும் காலையும் வைக்கலாம் ஆட்டுவோம். கையை மேல ஆட்டுவோம். நம்ம இல்லையே ஒரு ஹியூமன் பாடி நார்மலா கையெல்லாம் ஆட்டக்கூடாதுன்னு சொல்லி 2 கையையும் பிடிச்சி கட்டிட்டா என்ன பண்ணுவோம்? 2 காலையும் ஆட்டியாவது முயற்சி பண்ணி மேல வரணும் முயற்சி பண்ணுவோம். அவ்வளவுதாங்க. அதுதான் இந்த இடத்துல நடக்குது. அப்ப இருதயத்திற்கு நீங்க பாத்தீங்கன்னா பிபி அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க மெடிசன்ஸ் எடுத்து பிபியை கண்ட்ரோல் பண்ணலாம்னு நினைக்கும் பொழுது கூட இருதயம் என்ன பண்ணுதுன்னா அதெல்லாம் ஒரு பக்கம் கிடக்கட்டும், எனக்கு இந்த ராஜ உறுப்பை நான் காப்பாத்தி ஆகணும், மீட் எடுத்து ஆகணும், இல்லைன்னா அது காலி ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருந்தும் அவருக்கு பாத்தீங்கன்னா ரத்தத்தை அதிகமா பம்ப் பண்ற வேலையெல்லாம் பண்ணும். அதனால நாம என்ன சொல்லிட்டோம்னா இந்த பிபி மாத்திரை சரியில்லை, என் பிபி கண்ட்ரோலாவே வரமாட்டேங்குது, இந்த பிபி மாத்திரையால என்னோட பிபியை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி மாத்திரை மேல குறை சொல்லிட்டு இருக்கோம். இருதயம் ஏன்னா அதை உணர்வுபூர்வமா நம்ம ஃபீல் பண்ணதான் முடியும். அப்ப அந்த இருதயம் அவர் அந்த உயிர் சக்தியை போற இடத்துல தடை இல்லாமல் போகணுன்றதுக்காக ஃபர்ஸ்ட் அந்த எந்த இடத்துல ஹீல் பண்ணணுமோ அதற்காக அதை ஹீல் பண்ற வரைக்கும் உங்களுக்கு பிபி இருக்கதாங்க செய்யும். அதனாலதான் பாத்தீங்கன்னா ஒரு டயபெட்டிக் வந்துருச்சா, அந்த டயபெட்டிக் அக்கா அப்படின்னா பிபி தங்கச்சி, இவங்களும் சேர்ந்து கூடயே வந்துருவாங்க. இல்ல பிபி ஒருத்தருக்கு முன்னாடியே வந்துருச்சு அதுக்கப்புறம் டயபெட்டிக் வருதா வந்துருவாங்க 2 பேரும் சேர்ந்து. இப்படிதான் ஆயிப்போச்சு. அப்ப இந்த பிபியை மட்டும் நீங்க தனியா சரி செய்யணும்னு முயற்சி பண்ண முடியாது. இது கிளை நோய்கள் என்ன இருக்குதுன்னு பார்த்து அதையும் சரி பண்ணும் பொழுது மட்டும்தான் இந்த பிபியை எப்பொழுதுமே நார்மலா வச்சுக்க முடியும். அது போக நம்ம வேறு சில பதிவுகள்ல சொல்லியிருந்தோம், உணர்வுகளுக்கும் உறுப்புகளுக்கும் தொடர்பு இருக்குது, உணர்வுகளுக்கும் ஹார்மோனுக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லி. உங்களுடைய உணர்வுகள் எப்படி இருக்குதோ அதன்படிதான் இந்த உறுப்புகள் ஃபங்க்ஷன் ஆகுது. நீங்க அதிகமா கோவப்படும் பொழுது ஓகேங்களா, அப்போ பாத்தீங்கன்னா உங்களுடைய கல்லீரல் வேகமா இயங்க ஆரம்பிக்குது. கல்லீரல் தான் பாத்தீங்கன்னா இங்க கடைசியா இந்த கழிவு ரத்தத்தை பூரா இருதயத்துக்கு பம்ப் பண்றது. இவர் இன்னும் மொத்தமா பம்ப் பண்ணான்னு வச்சுங்க, அப்ப அவர் பாத்தீங்கன்னா வேகமா இயங்க ஆரம்பிச்சுவார். அவ்வளவுதான். உங்களுடைய கோபம் என்ற உணர்வு உங்களுடைய இருதயம் கல்லீரல் சம்பந்தப்பட்ட டிஸ்டர்பன்ஸை கொடுக்கும். பாருங்களேன், கோவப்படும் பொழுதுதான் எனக்கு பிபி பயங்கரமா ஏறுதுங்க. கோவப்படுறாள் எல்லாமே சொல்லுவாங்க எனக்கு பிபி ப்ரெஷர் அதிகமா ஏறுது அப்படின்னு சொல்லிட்டு, புரியுதுங்களா? பிபியை விட்டுருவோம், ப்ரெஷர் அதிகமா ஏறுது அப்படின்பாங்க. கரெக்டுங்களா? அவ்வளவுதாங்க. அப்ப உணர்வுகள் உங்களுடைய உறுப்புகளை பாதிப்படைய செய்கிறது. பிபியே நீங்க இல்லாம இருக்கணும்னா உணர்வுகளை முதல்ல கட்டுப்படுத்துங்க. வந்துச்சுன்னா அதை முதல்ல எப்படி ஆஃப் பண்ணலான்றத முயற்சி பண்ணுங்க. ஒரே உணர்வுகளுக்குள்ள அதிக நேரம் நீங்க டிராவல் பண்ணாதீங்க. அடுத்த நல்ல உணர்வுகளுக்குள்ள மாறுங்க. இது ஒரு பெஸ்ட், ஒரு நல்ல விஷயம். ஓகேங்களா? ஒண்ணு. சரி, பிபி வந்துருச்சுங்க, இந்த பிபியை நான் நார்மலாகவே வச்சுக்கணும், இல்லை எனக்கு வரவிடாமையே தடுக்கணும், வந்தா நான் கட்டுப்படுத்திக்கணும். பட் ஆனால் மெடிசன்ஸ் இல்லாமல் கட்டுப்படுத்திக்க முடியுமா? நிச்சயமா முடியுங்க. நம்மளுடைய கால் பாதம் தான். சரிங்களா? கால் பாதம் தான் இந்த உடல் என்ற மரத்திற்கான ரூட்டே அதுதான். அவ்வளோதான் விஷயம். ஓகேங்களா? ஆமாம். ஏன்னா நான் ஒவ்வொரு பதிகள்லையுமே சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ நம்மளுடைய சிகிச்சை மையத்திலேயே பார்த்தீங்கன்னா கால் பாதத்துல தான் அந்த ரூட்லாம் கண்டுபிடிப்போம், எங்கே தான் இந்த அடையாளங்கள்லாம் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிப்போம். இந்த மாதிரி கால் பாதம் தான் நம்மளுடைய உடல் என்ற மரத்திற்கான ரூட்டுங்க. இந்த கால் பாதத்தின் மூலமாகவே உங்களுடைய பிபியை நார்மலாக வச்சுக்க முடியும். இது மாதிரி நாங்கள் ஒரு மதுரையில் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு கிளைண்ட், அவங்க பார்த்தீங்கன்னா இப்படிதான் பிபி கட்டுக்குள்ளேயே வரலைங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் அதை சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு டயபெட்டிக்கும் இருந்தது. அந்த டயபெட்டிக்கும் கண்ட்ரோல் வரல, பிபியும் கண்ட்ரோல் இல்லை. என்ன பண்ணலாம் அப்படிங்கும் பொழுது இவ்வளவுதான், ஒரு அடிப்படையான சில விஷயங்களை அவருக்கு புரிய வச்சு கால் பாதத்திலேயே இதற்குரிய அடையாளங்கள்லாம் தெரியும், அந்த நாட்டெல்லாம் கிளியர் பண்ணி ரெடி பண்ணிட்டோம். இப்போ இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு பார்த்தீங்கன்னா பிபி நார்மல் தான். இன்னைக்கு நாங்கள் சென்னையில் இங்கே சிகிச்சை கொடுக்கப்படும் பொழுது அவரோட ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் அவர் ரெக்கமெண்ட் பண்ணி அனுப்பி வைக்கிறாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டயபெட்டிக்கும் நார்மலாக இருக்குது, பிபியும் நார்மலாக இருக்குது. அப்போ நீங்களும் இது போய் நார்மல் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லி. அவ்வளோதாங்க. அவங்களுக்கு சரியான புரிதல் அது இந்த சிகிச்சைகள் நடக்கும். அதுக்கப்புறம் மூல காரணம், ரூட் காசஸ்,
வெளியே அறிகுறிகளை மட்டும் சரி பண்ணா அது நம்ம லைஃப் டைம் கொண்டு போகணுங்க. மூல காரணத்தை சரி செஞ்சாகணும், அவ்வளவுதான். அப்ப பிபியினுடைய மூல காரணத்தை கால் பாதத்துல பார்க்கலாங்க. அந்த நாட்ஸை ரிலீஸ் பண்ணாலே அருமையா ரெடி ஆகுங்க. இப்போ உங்களுக்கு அதுல இருந்து ஒரு சின்ன டிப்ஸ் சொல்றேன், நீங்க வீட்டுல பயன்படுத்தி பாருங்க. உங்களுடைய பிபி எந்த அளவுக்கு குறையுதுன்னு சொல்லிட்டு உங்களுடைய பிபி அப்பார்ட்னஸ்ல செக் பண்ணி பாருங்க. ஓகே, அது மட்டுமல்லாமல் பிபியே வராமலும் உங்களால தடுக்க முடியும். இந்த பாயிண்ட் ஓகே, என்ன பாயிண்ட் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, நம்மளுடைய கால் பாதத்துல புறங்கால் ஏரியா ஓகே, இந்த புறங்கால் அப்படி வச்சுங்களேன், நம்மளுடைய கட்டை விரலுக்கும் இந்த 2வது விரலுக்கும் ஓகேங்களா, அதாவது என்னோட கையை காலா நினைச்சுக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு கரெக்டா புரியும் ரைட்டுங்களா. ஆமா, கட்டை விரலுக்கும் 2வது விரலுக்கும் நடுவுல இந்த ஏரியா இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த ஏரியாவில் இப்படி தடவணின்னு வச்சுங்களேன், இந்த விரலோட சென்ட்ரு நர்வும் இந்த விரலோட சென்ட்ரு நர்வும் இப்படி ஒரு வி ஷேப்ல இப்படி போய் கனெக்ட் ஆகும் ஓகேங்களா. இந்த சென்ட்ரல் அப்படி மூவ் பண்ணுங்க, அவ்வளவுதாங்க. இங்க இருந்து மூவ் பண்ணுங்க, உங்களுடைய இன்னொரு கட்ட விரலை வச்சு தம்பு வச்சு இப்படி பண்ணுங்க, அவ்வளவுதாங்க. இந்த இடத்துல இந்த மாதிரி வந்து ஒரு அழுத்தம் கொடுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 டைம்ஸ் 10 டைம்ஸ் 25 டைம்ஸ் தாராளமா பண்ணலாம் ஓகேங்களா. கொஞ்சம் எண்ணெய் போட்டு பண்ணீங்கன்னா கொஞ்சம் பெட்டர், இந்த ஏரியாவை டேமேஜ் பண்ணிடக்கூடாது, அதுக்காக ஓகேங்களா. இந்த மாதிரி வந்து அப்படியே ப்ரெஷர் கொடுங்க, போதுங்க. பிபி முன்னாடியே செக் பண்ணி பாருங்க, இந்த இடத்துல நீங்க இந்த மாதிரி அழுத்தம் கொடுங்க. அதுக்கப்புறம் திரும்ப நீங்க பிபி செக் பண்ணி பாருங்க, ஆஃப்டர் 20 மினிட்ஸ் கழிச்சு செம்மையா இறங்கிருக்குங்க. இது நீங்க இடது காலில் தான் பண்ணணுமா வலது காலில் தான் பண்ணணுமா அப்படின்ற கன்ஃபியூஷன்லாம் வேணாம், 2 கால்லையுமே நீங்க பண்ணிக்கலாம், 2 கால்லையுமே பண்ணிக்கலாம். அது போல எந்த நேரத்துலங்க பண்ணணும், எந்த நேரத்தில் வேணாலும் பண்ணலாம், இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், நீங்க சாப்பிட்டீங்கன்னா 1 மணி நேரம் கழிச்சு பண்ணிக்கங்க, அல்லது இதை பண்ணிட்டீங்கன்னா 1 மணி நேரம் கழிச்சு நீங்க சாப்பிட்டுக்கலாங்க, அவ்வளவுதான். அதனால பெரும்பாலும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா காலை நேரங்கள்ல இல்லைன்னா இரவு நீங்க எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு தூங்க போற நேரத்தில் பண்ணிக்கங்க, இது உங்களுக்கு ரொம்ப பெட்டரா இருக்கும். ரொம்ப ஹையா இருக்கிற பிபி எல்லாம் சூப்பரா வந்து இறங்கும். இதை நீங்க டெய்லி பண்ணிக்கலாமா, தாராளமா டெய்லி பண்ணிக்கலாம். மெடிசன் நிப்பாட்டிடலாமா, மெடிசனை நிப்பாட்டலாம், பட் வந்து படிப்படியா குறைங்க ஓகேங்களா. ஆமா, கண்ட்ரோல் வருதா அப்படின்றதையும் செக் பண்ணி பார்த்து கொஞ்சம் பாதி மாத்திரையாக்குங்க, படிப்படியா குறைங்க. உங்களுடைய மருத்துவருடைய ஆலோசனை பேர்ல நான் நிறுத்தலாமான்னு கேட்டும் நீங்க நிறுத்திக்கவும் முடியும் ஓகேங்களா. இப்ப நார்மல் வந்துருச்சு, நிறுத்தலாமான்னு நிப்பாட்டிக்க முடியும். இது ஒரு ஜஸ்ட் நீங்க வீட்லயே பண்றதுக்கான ஒரு விஷயம், இதுல பண்ணுங்க. இதுலயே உங்களுடைய பிபி நார்மல் ஆகும். ஒருவேளை இன்னும் இதை நான் முறையா பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சிகிச்சை மையத்தில் நிச்சயமா சிகிச்சை எடுத்து இதை முற்றிலும் நீங்க அதை எப்பயுமே கட்டுப்பாடுல இருக்கிற மாதிரி கொண்டு வர முடியும். வாழ்த்துக்கள். பிபியிலிருந்து நீங்க வெளியில வந்து உங்களுடைய அனைத்து நோய்களிலிருந்தும் ஆரோக்கியம் அடைய வாழ்த்துக்கள். நன்றி.